Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க Black Friday சேல்ல வாங்குன இந்த கெட்டிலையும் இந்த பிளெண்டரையும் தான் வந்து நம்ம இன்னைக்கு unbox பண்ண போறோம். சோ வாங்க கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம unboxing குள்ள போயிரலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளெண்டரை வந்து unbox பண்ணிரலாம். சோ இது ஓபன் பண்ணோனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹினாரியோட புக்லெட் இருக்கு. So இதுல actually என்ன cool thing னு பாத்தீங்கன்னா 8 cups and containers இருக்கு. Chopping, mixing அப்படினு சொன்னனா பார்க்கலாம் வாங்க. சோ இப்ப பாருங்க, சோ உள்ள ஓபன் பண்ணோனே இந்த புக்லெட்டுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு ஜார்ஸா வந்து வெளிய எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் மிக்ஸியை வெளிய எடுத்துருவோம். பாத்தீங்கன்னா bubble wrap போட்டு நல்ல டேமேஜ் ஆகாத மாதிரி வச்சிருக்காங்க. Oh, this is a juicer I think. சோ இதுதான் வந்து மிக்ஸி. எவ்வளவு குட்டியா காம்பாக்ட்டா இருக்கு பாருங்க. இப்போ எல்லாரும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. சோ இதுல வந்துட்டு நம்ம அந்த ஸ்மூதிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம், கிரேட் பண்ணலாம், சாப் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் இத வாங்குனேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணா எடுத்து வச்சிரலாம், அதுக்கு அப்புறம் எது எதுக்குன்னு பார்க்கலாம். சோ இப்போ எல்லாம் வெளியில எடுத்து வச்சாச்சு. நம்ம இத வந்து இந்த கவர் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிரலாம். இப்போ பாருங்க அந்த கவர் எல்லாம் எடுத்தாச்சு. எவ்வளவு குட்டி குட்டியா இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே மினி கப்ஸா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுதான் வந்துட்டு பேஸ் யூனிட். சோ ரொம்ப குட்டியா இருக்கு. போர்ட்டபிளா இருக்கு. எங்கயாவது வேணும்னா கூட நம்ம சப்போஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஹாலிடேக்கு போறோம், ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து தங்குறோம் அப்படின்னா கூட நம்ம டக்குன்னு எடுத்துட்டு போய்க்கலாம் அந்த மிக்ஸி வேணும்னா. ஸோ அந்த மாதிரி ஹேண்டியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கப்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட்டி மக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா 4 different colors இருக்கு பாருங்க. yellow, orange, blue and green. ஸோ இதில் வந்துட்டு இந்த ரிங்கை வந்து நம்ம கழட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேடை வந்து நம்ம இதில் போட்டு, அதாவது என்ன நம்ம போட்டு அரைக்கணுமோ ஸோ அதை வந்துட்டு நம்ம போட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி அந்த பிளேடை நம்ம போட்டுட்டு இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சு அரைச்சிக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி எடுத்து இந்த ரிங்கை வந்து நம்ம போட்டு அப்படி கப் மாதிரி சர்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி 4 பார்ட்டி மக்ஸ் அப்படிங்கிறாங்க. சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ 4 பார்ட்டி மக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது ஷார்ட் கப். ஏதாவது சட்னி அந்த மாதிரி கொஞ்சமாக அரைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டால் கப், ஷார்ட் கப், டால் கப், டால் கப். அதுக்கப்புறம் இது நமக்கு தெரியும், நம்ம ஜூஸ்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிளெண்டரோட லிட் நம்ம மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு. நம்மளோட இந்த மிக்சியில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கப்ஸை தவிர பிளேடு வந்துட்டு 2 டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளேடு, ஸோ இன்னொன்று வந்துட்டு ஃப்ளாட் பிளேடு. ஸோ கிராஸ் பிளேடோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா சாப்பிங், பிளெண்டிங், மிக்சிங், கிரேட்டிங், அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி அந்த மாதிரி அது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த இது வந்து நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட் வந்துட்டு விப் பண்ணுறதுக்கு, அதாவது தயிர் அதுக்கப்புறம் எக்கெல்லாம் வந்துட்டு நம்ம விப் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளாட் பிளேடை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டான நட்ஸு, காஃபி பீன்ஸ் இந்த மாதிரி அரைக்கணும்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த பிளேட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான். விப் பண்ணுறதுக்கும் இந்த ஹார்டான நட்ஸு கிரைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ளாட் பிளேடு. ஸோ இது வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதை வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டே ஃப்ரெஷர் லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த ஒரே லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஷேக்கர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது அரைச்சிருக்கோம், நம்ம அப்படியே வந்துட்டு இப்போ வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கலாம். அதாவது பெப்பர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷேக்கர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு குக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் அவசரமாக நம்ம ஏதாவது குக் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து 2 ஷேக்கர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. சூப்பர். பாக்ஸ் தான் வந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது. ஸோ கண்டெய்னர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக அழகாக என்ன சின்ன பிள்ளைங்க வந்துட்டு விளையாடுற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பிளெண்டர் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ அப்படி வச்சுருந்தீங்கன்னா ஸோ எப்படிலாம் வந்து உங்களுக்கு அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கெட்லையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் குவிக்காக. ஸோ எகெயின் வந்துட்டு நமக்கு வந்து இந்த லீஃப்லெட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கெட்டிலோட பேஸ் வச்சுருக்காங்க டாப்பில். ஃபைனலாக கெட்டில்.
1.7 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்துட்டு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது, இதோட பாட்டம் சைட்ஸ்லலாம் வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது இந்த மேக்ஸுக்கு மேலே வந்து ஃபில் பண்ணக்கூடாது, இது வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். மேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வாட்டர் ஃபில் பண்ணோன்னா நம்ம கொதிச்சு மேலே இது வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த லிட்டை வந்துட்டு ப்ராப்பராக அலைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்துட்டு ஸ்ட்ரெயினர் இருக்குது, அதனால் இந்த லிட்டை வந்துட்டு இதே மாதிரி இந்த இடத்துல வர மாதிரி ப்ராப்பராக அலைன் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஸோ சூப்பரான அழகான கெட்டில் வந்து கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிளெண்டர் அண்ட் கெட்டில். ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோவை என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னுமே வந்து ப்ரிஷியஸ் ஹோம் இன் லண்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.